டேய் எனக்கு இந்த ஹெல்ப் தான்டா வேணும். இவ்வளோ தூரம் உன் கூட பழகின பாவத்துக்கு இவ்வளோ செஞ்சதே பெரிய விஷயம். அடுத்த வாட்டி திருப்பி என் பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தேன், நான் அடித்து மூஞ்சி முகரெல்லாம் உடச்சிடுவேன். டேய் அது எங்கே போனாலும் டேய் ஒரு விஷயம் சொல்கிறது கேட்குறா. என்ன நீ சொல்ல போகிற? நீ சொல்றதே உனக்கு என்னதான்டா பிரச்சனை? சும்மா சும்மா வந்து உசுர வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஏன் டேய் நான் சொல்கிறத ஒத்துக்கிட்டேன். நான் சொல்றது செய்ய முடியாது. இது என் வாழ்க்கை பிரச்சனை. உன் வாழ்க்கை பிரச்சனையா இருந்தா உங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை இருக்கா? எனக்கெல்லாம் வாழ்க்கைன்னு ஒண்ணு இல்லையோ? நீ வந்து என்கிட்ட இந்த மாதிரி செய்ய சொல்லி நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியா நான் சொல்றதுக்கு நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் அந்த விஷயத்தை செய்ய தான் போறேன். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் புரியுதா? எனக்கு எனக்கு நீ ஒத்துக்கிட்டேன்னா கொஞ்ச நாள் சொல்றது கேளு. இல்ல ஒத்துக்கிட்டேன்னா இல்ல முடிஞ்சிச்சுல சொல்லிட்டல. ஒத்துக்கணும்னு உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக செய்ய போறது இல்ல. அப்படி செய்யறதுன்னா நீ போய் செய்ய மாட்டிட்டு சாவி. எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஹலோ இங்கே பாரு, உனக்கு உன் விஷயம் கரெக்டாக நடக்கணும்னா அதுக்கு நான் இருக்கேன். ஆனால் எனக்கு விஷயம் கரெக்டாக எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா எனக்கு அதுக்கு காத்தி இருக்கணும். நான் தான் பேசியிருக்கேன்னு சொல்லலை, நான் பேசிட்டு வந்து சொல்கிறேன். சரியா? ஓகே. சரி பாய். உங்களோட உட்காரத விட்டு நம்ம ஏஞ்சி போயிடலாம். டேய் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு. அப்படி என்ன நீங்க சொல்லிட போறீங்க? ஒரு நிமிஷம் கேட்குற அளவுக்கு இது செஞ்சால் உங்கள் லைஃப் மாறும், உங்கள் இது மாறும், இன்கம் வரும், அதுதானே சொல்கிறா? டேய் ஒரு நிமிஷம் நின்றுடா. டேய் சொல்கிறது கேளுடா. டேய் கார்த்தி, டேய் ஒரு நிமிஷம் நில்றா. இப்போ என்னடா சொல்ல போகிறேன்? நான் சொல்கிறது உங்களுக்கு கேளு. டேய் நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. நான் அந்த பிள்ளையை உண்மையாக லவ் பண்ணுறேன். சரியா? ஓகே. அந்த பிள்ளை இப்போ கொலையே பண்ணாலும் நான் அந்த பிள்ளை நான் நிற்கிறது தான் சரின்னு எனக்கு புரியுது. புரியுதா? அந்த பிள்ளைக்கு யாருமே இல்லை, என்னை நம்பி வந்துடுச்சு. அப்போ நான் தான் அதை பிள்ளையை கரெக்டாக பார்த்துட்டேன். ஓகே. இந்த விஷயத்தினால என்னோட ஃபேமிலிக்கும் சரி உன்னோட ஃபேமிலிக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். டேய் இந்த ஒரு வாட்டி என்னை நம்பு. இது எந்த ஒரு தப்பு நடக்கும். என்னை நம்புடா. நான் என்னதான் போகிறேன்?
ஹலோ. நான் உங்ககிட்ட ஒரே ஒன்று தான் கேட்கணும். இதுக்கு முன்னாடி இந்த ட்ரக் கேஸுக்கும் உனக்கும் எந்த சம்மதமும் இல்லைல்ல? இல்லைடா, அந்த ஒரு கேஸோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றி எந்த ஒரு கேஸ்லையும் நான் ஈடுபடுறது இல்லை. உண்மையே சொல்லு, பொய் சொல்கிற வேலை வச்சுக்காத. ஆமாண்டா, உண்மைதான்டா. அந்த ஒன்னோட முடிஞ்சு எதுவுமே இல்லை. ஆமாம். சரி, நான் நம்புறேன். வெய், கோலை வெய். ம். ஹலோ, சொல்லு. புதுசா எப்போ ஷிப்மெண்ட்? ட்ரக்கு நாளைக்கு கை மாறுது. ரெகுலேஷன் தடுக்கணும். ரெடியாக இரு.